திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூர் பகுதியில் ஜெலட்டின் குச்சிகளுடன் 2 கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்தனர். காரில் இருந்த ஜெலட்டின் பெட்டிகள் மாயமானது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரைச் சேர்ந்த இப்ராஹிம் என்பவர் காரில் மூலனூர் நால்ரோடு பகுதியில் திருப்பூர் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிரே வெள்ளக்கோவில் தாசநாயக்கன் பட்டியைச் சேர்ந்த கோபிநாத் என்பவரும் மற்றொரு காரில் வந்து கொண்டிருந்தார். எதிர்பாராத விதமாக 2 கார்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் இப்ராஹிம் ஓட்டி வந்த கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. மேலும் 2 கார்களின் முன்பகுதி சேதமடைந்தது. காரில் வந்த இருவரும் காயமடைந்தனர். உடனே அருகில் இருந்த பொதுமக்கள் விரைந்து வந்து காயமடைந்த இப்ராஹிமை மீட்டனர். விபத்தில் சிக்கிய மற்றொரு காருக்குள் சிக்கிக்கொண்ட கோபிநாத்தை மீட்க முடியவில்லை. இதையடுத்து காரின் முன்பக்க கதவை உடைத்து கோபிநாத்தை மீட்டனர். பின்னர் இருவரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோபிநாத்தை மீட்கும் போது அவரது காரில் ஜெலட்டின் குச்சிகள் அடங்கிய 10க்கும் மேற்பட்ட பெட்டிகள் இருந்ததாகவும் அவற்றை பத்திரமாக கீழே இறக்கி வைத்ததாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். பின்னர் இந்த விபத்து குறித்தும் ஜெலட்டின் குச்சிகள் குறித்தும் மூலனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டனர். அப்போது 2 பெட்டிகளில் மட்டுமே ஜெலட்டின் குச்சிகள் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து பொதுமக்கள் கூறுகையில், இப்ராஹிம் என்பவரின் கார் மீது கோபிநாத் வந்த கார் மோதியதாகவும் அவரை காப்பாற்ற முயற்சித்த போதுதான் அவரது காரில் பாறைகளை உடைக்க பயன்படுத்தும் ஜில்லர் இயந்திரங்கள் இருந்ததாகவும் அதோடு 10க்கும் மேற்பட்ட ஜெலட்டின் பெட்டிகள் இருந்ததாகவும் அதை எல்லோரும் ஆளுக்கு ஒன்றாக இறக்கி வைத்ததாகவும் தெரிவித்தனர். ஆனால் தற்போது 2 பெட்டிகள் மட்டுமே இருப்பதாக போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. போலீசார் சோதனையின் போது 2 பெட்டிகளில் மட்டுமே ஜெலட்டின் குச்சிகள் இருந்ததில் மீதி பெட்டிகள் எப்படி மாயமானது என்று குழப்பமாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து காரில் கொண்டு வரப்பட்ட ஜெலட்டின் குச்சிகள் உரிமம் பெற்றவையா இல்லையா என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.